இது மறுபடியும் எப்போது நடக்கும், இது திரும்பவும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will this happen again, when will this happen again, when will this happen, இது எப்போ நடக்கும், again அப்படின்னா மறுபடியும் திரும்பவும், இது திரும்பவும் எப்போ நடக்கும், when will this happen again. இதுவே இது இன்னும் 2 நாட்களில் நடக்கும், இன்னும் 2 நாளில் இது திரும்ப நடக்கும், இது இன்னும் 2 நாட்களில் திரும்ப நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will happen again in 2 days. It will happen again in 2 days. It will happen again அப்படின்னா இது மறுபடியும் நடக்கும். In 2 days இன்னும் 2 நாட்களில் இது மறுபடியும் நடக்கும். ஓகேவா? இது இன்னும் 2 நாட்களில் நடக்குமா? ஸோ அதை அப்படியே கொஷினாக கேட்கணும். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் பிரச்சனையை தீர்த்து விடுவேன். நான் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன், நீ கவலைப்படாத, நான் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will solve the problem. I will solve the problem. I will solve அப்படின்னா நான் தீர்த்துடுவேன். என்னது? திஸ் ப்ராப்ளம், பிரச்சனைகளை, நான் பிரச்சனைகளை தீர்த்துடுவேன். ஸோ இதுவே நீ வரத்துக்குள்ளே நான் பிரச்சனைகளை தீர்த்துடுவேன், நீ வரத்துக்குள்ளே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will solve all the problems before you come. I will solve all the problems before you come. I will solve all the problems அப்படின்னா நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன். Before you come, நீ வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன். I will solve all the problem before you come. ஸோ இதுவே அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன், அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I solved all the problems before he came. I solved all the problems before he came. I solved all the problems அப்படின்னா தீர்த்துட்டேன், பிரச்சனை தீர்த்துட்டேன். Before he came, அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவ இங்கே இருந்தப்போ இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவ இங்கே இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு, இவ போனதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There was no problem when she was here. There was no problem when she was here. There was no problem அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. When she was here, அவள் இங்கே இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. There was no problem when she was here. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் யாருமே அங்கு வரமாட்டோம். நாங்கள் யாருமே அங்கே வரமாட்டோம், நீ மட்டும் தான் போகணும், நீ மட்டும் தனியாக தான் போகணும், நாங்கள் யாருமே அங்கே வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us will come there. None of us will come there. None of us will come அப்படின்னா நாங்கள் யாருமே வரமாட்டோம். there அங்கே நாங்கள் யாருமே வரமாட்டோம். None of us will come there. இதுவே நாங்கள் எல்லாருமே அங்கே வருவோம், அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of us will come there. All of us will come there. All of us will come அப்படின்னா நாங்கள் எல்லாருமே அங்கே வருவோம். there அங்கே. ஓகேவா? All of us will come there. ஸோ none of us will come அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ். none of us அப்படின்னா நெகட்டிவாக, நாங்கள் யாருமே கிடையாது, இது ஒரு நெகட்டிவான வேர்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து வரமாட்டோம்னா வில் நாட் கம்னு ஏன் வரல அப்படின்னா none of usங்கிறதே ஒரு நெகட்டிவான வேர்டு தான், அதனால் 2 நெகட்டிவ் வேர்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வில் கம் வந்திருக்கு. ஓகேவா? ஆல் ஆஃப் அஸ் வில் கம் தர் அப்படிங்கிறது ரெண்டுமே பாசிட்டிவான வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி இதற்கு முன்பு நடந்ததில்லை. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing like this happened before. Nothing like this happened before. Nothing like this happened. இது மாதிரி நடந்ததில்லை. பிஃபோர் முன்னாடி, இது மாதிரி முன்னாடி நடந்ததில்லை. Nothing like this happened before.
அவனால் முடிந்தால் மட்டும் அவனை இதை செய்ய சொல். அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு. இல்லைன்னா நான் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறேன். அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to do it only if he can. Ask him to do it only if he can. Ask him to do it அப்படின்னா அவனை பண்ண சொல்லு, இதை பண்ண சொல்லு. எப்போ? only if he can. அவனால் முடிந்தால் மட்டும், அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு. Ask him to do it only if he can. So next one. என்னால் முடிந்தால் மட்டும் நான் இதை பண்ணுவேன். என்னால் முடிஞ்சால் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do it only if I can. I will do it only if I can. I will do it. நான் இதை பண்ணுவேன். only if I can. என்னால் முடிந்தால் மட்டும், என்னால் முடிஞ்சால் மட்டும் நான் இதை பண்ணுவேன். I will do it only if I can. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் முடியவில்லை என்றால் இதை பண்ணாதே. உன்னால் முடியலன்னா இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do it if you can't. Don't do it if you can't. Don't do it அப்படின்னா இதை பண்ணாத. if you can't, உன்னால் முடியலனா don't do it, இதை பண்ணாத. ஓகேவா? ஸோ இதுவே உன்னால் முடிந்தால் மட்டும் இதை பண்ணு, உன்னால் முடிஞ்சால் மட்டும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் உன்னை வர சொன்னனா, நான் உன்னை வர சொன்னனா, நான் உன்னை வர சொன்னனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to come? Did I ask you to come? Did I ask you? நான் உன்னை உங்ககிட்ட கேட்டேனா? to come வர சொல்லி, நான் உங்ககிட்ட வர சொல்லி கேட்டேனா? Did I ask you to come? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன், நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't send him now. I won't send him now. I won't send அப்படின்னு நான் அனுப்ப மாட்டேன். won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? ஸோ I will not send. send அப்படின்னா அனுப்புறது. ஸோ I will not send, நான் அனுப்ப மாட்டேன். him அவனை, now இப்போ, நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன். I won't send him now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு எது நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let anything happen to him. I won't let anything happen to him. I won't let அப்படின்னா நான் விட மாட்டேன். anything happen எதுவும் நடக்கிறதுக்கு, to him அவனுக்கு, அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். I won't let anything happen to him. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I will take care the rest. I will take care the rest. I will take care அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். the rest மற்றதெல்லாம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். I will take care the rest. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have said everything I know. I have said everything I know. I have said அப்படின்னு நான் சொல்லிட்டேன். everything எல்லாத்தையும், I know எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். I have said everything I know. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well that you don't like me. I know very well that you don't like me. I know very well எனக்கு நல்லாவே தெரியும். that you don't like me உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I know very well that you don't like me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் மீ அப்டேட்டட். கீப் மீ அப்டேட்டட் அப்படின்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. கீப் மீ அப்டேட்டட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I can't say anything right now. I can't say anything right now. I can't say anything. என்னால் எதுவும் சொல்ல முடியாது. Right now, இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. I can't say anything right now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நான் விளையாடலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not joking. I'm not joking. I'm not joking அப்படின்னு நான் விளையாட்டு பண்ணல, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ என்ன நினைக்கிறா? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா போறா. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What does she think? What does she think? அவ என்ன நினைக்கிறா? What does she think? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ ரொம்ப அன்பானவளா இருக்கா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is lovely. She is lovely அப்படின்னா அவ ரொம்ப அன்பானவளா இருக்கா. She is lovely. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு. இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Please finish this work as soon as possible. Please finish this work as soon as possible. Please finish this work அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வேலையை முடிச்சிடு. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, ஃபினிஷ் அப்படின்னா முடிச்சிடு இந்த வேலையை, this work. as soon as possible அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், முடிஞ்ச அளவு சீக்கிரம். ஓகேவா? ஸோ இதுவே ஷார்ட்டாக ASAP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீ எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிற, இன்னும் நீ எவ்வளோ நேரம் இங்கே இருப்ப அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long are you going to be here? How long are you going to be here? How long எவ்வளோ நேரம். Are you going to be here? நீ இங்கே இருக்க போற. ஸோ நான் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தானே இருக்க போறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to be here for a while. I'm going to be here for a while. I'm going to be here. நான் இங்கே இருக்க போறேன். For a while. கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்க போறேன். ஓகேவா? அவன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போறான். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? forget. There is no chance to forget. There is no chance. Chance அப்படின்னா வாய்ப்பு. ஸோ there is no chance அப்படின்னா வாய்ப்பே இல்லை. To forget. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. There is no chance to forget. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேற்று என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what he did yesterday? Do you know what he did yesterday? Do you know? உனக்கு தெரியுமா? What he did. அவன் என்ன செஞ்சான்னு. Yesterday நேத்து. ஸோ அவன் நேற்று என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? Do you know what he did yesterday? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The time we expected has come. The time we expected has come. The time we expected. நம்ம எதிர்பார்த்த நேரம் has come வந்துட்டு. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் வந்து விட்டது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, The time we have been expecting has come. The time we have been expecting has come. The time we have been expecting அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் has come வந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரையும் உள்ள விடாத, எல்லாரையும் வெளியிலே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let anyone in. Don't let anyone in. Don't let anyone அப்படின்னா யாரையும் விடாத. இன் அப்படின்னா உள்ள. ஸோ உள்ள யாரையும் விடாத. Don't let anyone in. இதுவே யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள விடாத அப்படின்னு சொல்லணும்னா Don't let anyone in for a while. ஓகேவா? For a while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சரியாவே தூங்கல, இவன் சரியாவே தூங்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He hadn't slept well. He hadn't slept well. அவன் நேற்று சரியாவே தூங்கல. He hadn't slept well yesterday. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
none of us know this. none of us know this. none of us அப்படின்னா நம்ம யாருக்குமே, நம்மள ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம யாருக்குமே know this, இது தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ போறியா இல்லையா, நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கோயிங் ஆர் நாட், ஆர் யூ கோயிங் ஆர் நாட், ஆர் யூ கோயிங், நீ போறியா ஆர் நாட், இல்லையா, நீ போறியா இல்லையா, ஆர் யூ கோயிங் ஆர் நாட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போகலாமா, அவங்களாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் வி கோ நவ், கேன் வி கோ நவ், கேன் வி கோ, நம்ம போகலாமா, நவ் இப்போ, நம்ம இப்போ போகலாமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே சத்தம் போடாத, அங்கே போய் பேசு, இங்கே சத்தம் போடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ் ஹியர், டோன்ட் மேக் நாய்ஸ் ஹியர், டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாத. நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடுறது. ஓகேவா? சத்தம் எழுப்புறது. ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடாத. ஹியர் இங்கே, இங்கே சத்தம் போடாத. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.